கிரேக்க நாட்டுல மைலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞனுக்கு அந்த நகரத்துல இன்னும் ஒரு செல்ல பெயர் இருந்தது. லிஃப்டிங் மைலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைலோ தினமும் தன் தோள் மேல மிகப்பெரிய பலத்திலையும், உருவத்திலையும் மிகப்பெரிய காளைகள தன்னோட தோள்கள் மீது சுமந்து கொண்டு அந்த நகரத்த வலம் வந்துகிட்டு இருப்பான். இந்த சூழல்ல அந்த நகரத்துல வசிக்கக்கூடிய ஒரு பெரியவர் மைலோவ பார்த்து, "தம்பி, உங்களால எப்படி இவ்வளவு பெரிய இந்த காளைகள தோள்கள் மேல சுமந்து கொண்டு தினமும் இந்த நகரம் முழுக்க சுத்தி வர்றீங்களே, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு மைலோ சொல்றாரு, "நான் சிறு பிள்ளையா வீட்ல இருந்தப்போ, எங்க வீட்ல வந்து ஒரு கன்னுக்குட்டி இருந்தது. நான் தினமும் அந்த கன்னுக்குட்டிய என்னோட தோள்கள் மேல சுமந்து கொண்டு இந்த நகரத்த சுத்தி வந்தேன். முதல் நாள் செய்தேன், 2வது நாள் செய்தேன். இப்படியே வாரங்கள் மாதங்கள் ஆனன, மாதங்கள் வருடங்கள் ஆனது. இவ்வாறு ஓடிட்டே இருக்குது. நான் அப்பவும் வந்து அந்த கன்னுக்குட்டி வந்து காளையா மாறி இருக்கு. அந்த சூழலையும் நான் என்னோட தோள்கள் மேல சுமந்துகிட்டு போறது எனக்கு நானும் வளர்ந்திருந்தேன். அந்த கன்னுக்குட்டியும் என்னோட சேர்ந்து காளையாக உருமாறி இருந்தது. அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய காளைய வலுவிலயும் சரி, உருவத்திலயும் பெரிதாக இருக்கக்கூடிய காளைய சுமக்கிறது, நான் அன்றாடம் அது வந்து கன்னுக்குட்டியா இருந்த சூழல்லருந்து தூக்கி பழகுனதுனால, எனக்கு அது அவ்வளோ பெரிய காளையா மாறுனது வித்தியாசம் கூட தெரியாம, என்னால ரொம்ப சுலபமா சுமக்க முடிஞ்சது. இதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதற்கு பெயர் இன்கிரிமெண்டல் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிது சிறிதாக பழக்கப்பட்ட ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய வலிமையானதாக இருந்தாலும், அது ரொம்ப எளிமையா செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆம் நண்பர்களே! நம்முடைய இலக்கு எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம் கவலைப்பட தேவையில்லை. அன்றாடம் நம் இலக்கை நோக்கி நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே வெற்றி படிக்கட்டுகளாக கண்டிப்பாக அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நம் இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.